வர வர நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேங்கிறம்மா. டைம் என்னாச்சு பாரு, இருட்டிருச்சு. இதோடு நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளார இன்னும் டைம் ஆகிடும். சரிம்மா சரிம்மா, சீக்கிரமாக போயிடலாமா. அச்சச்சோ, இது என்னடா இது, கார் வேற நின்றுச்சு. சுத்தம். இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? இன்றைக்கி வீட்டுக்கு போன மாதிரி தான் போச்சு. போ. ஏமா அப்படி கத்துற? ஏற்கனவே நானே பயந்து போயிருக்கேன், நீ வேற இந்த நேரத்தில். சும்மா இருமா. சரிவா, கீழே தான் இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாமா? இங்கே பாடுறா கண்ணே, என்ன ஆனாலும் சரி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, புரியுதா? அம்மா அம்மா அம்மா, ஏம்மா எப்படி சொல்கிறீங்க? ஒரே ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ளார போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா ப்ளீஸ்மா. நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்த, என்கிட்ட நீ அடி தான் வாங்க போகிற பாரு. சரிம்மா சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். கூல் டவுன் கூல் டவுன். அச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். வா வா வா, நடக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேம்மா ஓகேம்மா, பயப்படாதீங்க. நான் தைரியமாக தான் இருக்கேன். சரி வா, நடக்கலாம். இங்கே பாருமா, என்ன ஆனாலும் சரி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, சரியா? ஏம்மா அந்த வீட்டில் அப்படி என்னதாம்மா இருக்கு? அந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்கம்மா, அங்கிட்டு போயிடாத. ஏம்மா பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை, அப்பா சொல்லியிருக்காரு. ஏமாத்துறீங்களா? போங்கம்மா அங்கிட்டு. அப்படி அந்த வீட்டில் என்னதான் இருக்கும்? போய் என்னன்னு ஒரு நாளைக்கு போய் பார்த்துடணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும்பா சாமி. கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடு. அப்புறம் ஈவினிங் வரும்போது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டே வராத. ஓகேம்மா ஓகேம்மா, நான் பத்திரமா வந்துக்கிறேன். பாய். வர வர ரோசி ரொம்ப சேட்டை பண்ணுறா. அவளை கரெக்டாக கண்காணிக்கணும். என்னம்மா வெளியில் பாப்பாவுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த? நீங்களாவது அவள்கிட்ட சொல்லுங்கள். நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறா. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விடுமா, அவளை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத. அவள் நல்ல தைரியமான பொண்ணாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா, என்ன மாதிரி. நீயும் பயந்து அவளையும் பயமுறுத்தாத, சரியா? அட ஆண்டவா, உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க. போங்க, நீங்கள் போய் உங்கள் ஆஃபீஸ் வேலையை பாருங்கள். இந்த ஒய்ஃபுக்கெல்லாம் ஹஸ்பண்டை திட்டலைன்னா தூக்கமே வராது போல். அப்பா சாமி, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நம்ம வேலையை ஆரம்பிப்போம், இல்லைன்னா பாஸும் நம்மளை திட்டுவார். டைம் ஆச்சு, என்ன இன்னும் பாப்பாவை காணோம்? ஸ்கூல் விட்டுருப்பாங்களே. ஆமாம், நான் வந்துட்டேன். நான் வருவேன். வெளியே நின்றுட்டு இருந்துக்கலாமா? மாமா, நான் போய் கொஞ்ச நேரம் வெளியே விளாண்டுட்டு வரேம்மா. என் ஃப்ரெண்டு வந்திருக்காம்மா. நான் விளாண்டுட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேம்மா ப்ளீஸ். ½ hour தான் டைம், அதுக்குள்ளார சீக்கிரமாக வந்துடணும், சரியா? ஓகே மம்மி. ரோசி, என்ன இவ்வளோ லேட்டாக வர விளையாடுறதுக்கு? அதை ஏன்டா கேட்குற? நான் இப்போ தான் ஸ்கூல் விட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. சரி வா விளாட்லாம். டேய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குடா. அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அம்மா கூட என்ன போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரியா? போய் அங்கே போய் விளாட்லாம். அச்சோ, நான் வரலப்பா. அங்கே பேய் இருக்கும். உங்கள் அம்மாவே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் அங்கே போகணும்னு ஆசைப்படுற? எனக்கு பேய்னா டர் ஆயிரும். நான்லாம் வரலப்பா. பயந்தா கோழி பக்கோடா பயலே. வாடா போயிட்டு வரலாம், நான் இருக்கேன், பயப்படாமல் வாடா. இப்போ நீ வரல, ஹோம்ஒர்க்லலாம் ஏதாவது டவுட்டு கேட்பில்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. அம்மா தாயே, இப்படிலாம் முடிவெடுக்காதம்மா, அப்புறம் மிஸ்ஸுக்கிட்ட நான் அடி வாங்கியே சாகணும். சரி வா, என் தலையெழுத்து இன்னைக்கு உன்னோட மாட்டணும்னு இருக்கு, போகலாம். டேய், இதாண்டா அந்த வீடு. இப்படி இருக்கு பத்தியா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கா?
ஐயோ என்ன இவ்வளோ பயமாக இருக்குது இந்த இடம். அம்மா தாயே நீதாம்மா காப்பாற்றணும். என்ன நல்லபடியாக இன்னைக்கு வீடு கொண்டு போய் சேர்த்துருமா சாமி. டேய் 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 பயப்படாதடா. ஏன்டா அங்கேயே நிற்கிற? வாடா உள்ளே போகலாம் சீக்கிரம், எங்கள் அம்மா வேற தேடுவாங்க. ஏ ரோசி, எனக்கு பின்னாடி மரத்தில் ஏதோ எல்லோவாக இருக்கே, அது என்னது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தா. நான் வரல, நீ போ சாமி. ஆச்சு, என்ன இவ்வளோ குப்பையாக இருக்கு இந்த ரூமு. என்ன யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. ஹே கூட்டி, இங்கே என்ன பண்ணுற? யார் நீ? நானா? நான் பக்கத்து வீடு அங்கிள். நான் இந்த வழியாக தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன். ஆனால் உங்களை ஒரு தடவை கூட பார்த்ததில்லையே. இங்கே வேறு என்னெல்லாம் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆமாம், நீ என்ன தனியாவா வந்து? உன் கூட யாரும் வரல? இல்லை இல்லை அங்கிள், என் கூட என் ஃப்ரெண்டு வந்தான். அவன் பயந்தாங்கோலி, பயந்துக்கிட்டு வெளியவே நிற்கிறான். என்ன இவ போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம். சரி நம்ம வீட்டுக்கு போவோம், நமக்கு டைம் ஆச்சு. வயிறு வேற கூன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. கிளம்புவோம். இந்த இடத்துல எப்படி அங்கிள் இவ்வளோ நாளாக இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கீங்க இருக்க. ஓகே அங்கிள், நான் வேற எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமையே வந்துட்டேன். எங்கள் அம்மா தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன் அங்கிள், பாய். அதுக்குள்ள என்னமோ அவசரம்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமே. நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன அங்கிள் பண்ணுறீங்க? எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க, என்ன விடுங்க. நான் சொல்கிற மாதிரி கேட்டால் உன்னை உடனே விட்டுருவேன். ரோசி, ரோசி, எங்கே போனா இவ? ஆளையே காணுமே. ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிட்டாலோ? ரோசி, ரோசி, எங்கம்மா இருக்க? ரோசி, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வரேன். ஏம்மா அழற? இங்கே வாமா, உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான். அந்த அங்கிள், அந்த அங்கிள். உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக இருந்துட்டேன். என்னோட தப்பு தாம்மா, அழாதம்மா. ஐயோ, என் பிள்ளை எப்படி கவனிக்காமல் விட்டுட்டேனே ஆண்டவரே. ஒருவேளை என் குழந்தைக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா அம்மா, நான் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேம்மா. போர் அடிக்குதுமா. என் ஃப்ரெண்டு வேற வந்திருக்காம்மா, ப்ளீஸ்மா. சரி சரி, போய் விளையாடு. ஆனால் சீக்கிரம் வந்துடணும். 1/2 hour தான் டைம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி அம்மா உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், அதை கேட்டுக்கிட்டு அப்புறமா விளையாட போகலாம், ஓகேவா? ஓகேம்மா, சொல்லுங்கள். அம்மா இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா, குட் டச் பேட் டச் அப்படின்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். குட் டச் பேட் டச்சா? அப்படின்னா என்னம்மா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு அம்மா ஒன்று ஒன்றா உனக்கு சொல்லித்தரேன், கேளு. நானோ அப்பாவோ உன்னை இப்படி ஹக் பண்ணலாம். அடுத்தது, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஜென்டில் ஹேண்ட்ஷேக் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணுறதுக்கு தோளில் தட்டி கொடுக்கலாம். ஹைஃபை அடிக்கலாம். இதெல்லாம் தான் குட் டச், ஓகே? ஓகேம்மா. அப்போ பேட் டச்னா? உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எதை தொட்டாலுமே அது பேட் டச் தான். ப்ரைவேட் பார்ட்ஸா? ப்ரைவேட் பார்ட்ஸ்னா என்னம்மா? அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு? காட் இட். நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிற இடம் எல்லாமே ப்ரைவேட் பார்ட்ஸ் தான்டா குட்டி. ஓ அப்படியாம்மா? இன்னும் வேற என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன். உனக்கு பிடிக்காத மாதிரி யாராவது உன்னை ஃபோர்ஸாக தொடுறது, இந்த மாதிரி உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிறது, உன்னை பிடிச்சி தள்ளுறது, இதெல்லாம் தான் பேட் டச். அப்புறமா உனக்கு சேடாக இருக்கிற மாதிரி யாராவது ஏதாவது உனக்கு பிடிக்காத செஞ்சாங்கன்னா உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அதை விட முக்கியம், தெரியாதவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசக்கூடாது, சரியாடா? ஓகேம்மா, இன்னைக்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, போய் விளையாண்டுட்டு வரேன்.
டேய் ஏன்டா இங்கேயே நின்றுட்ட? வாடா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் ப்ளீஸ்டா. என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்டா. வாடா சீக்கிரம் வந்துடலாம் திரும்பி. வேணா ரோசி, சொல்கிறத கேளு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. போடா பயந்தாங்கோடி பக்கோடா. நான் போயிட்டு வரேன், இங்கேயே இரு. வாவ், இந்த பிளேஸ் பயங்கர அழகாக இருக்கே. என்ன சத்தம் கேட்குது? ஏய் பாப்பா, இங்கே என்ன பண்ணுற? நீ யாரு? அது நான் இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம், நீங்கள் யார்? ஓ, சுற்றி பார்க்க வந்தியா? தனியாவா வந்து? உன் கூட யாரும் வரல? ஆமாம், தனியாக தான் வந்தேன். அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா தேடுவாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம். இவளோட எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. பேசாமல் போய் ஆண்டியை கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான். அப்போ தான் இவன் அடங்குவா. ஆண்டி, ரோசி நான் சொல்ல கேட்காம அந்த பெரிய வீட்டுக்குள்ளார போயிட்டா ஆண்டி. எனக்கு பயமாக இருக்குது. வாங்க உடனடியே போய் உள்ளே போய் பார்க்கலாம். அவளை அட்டி வெளுத்த தான் சரிப்பட்டு வரும். வா போகலாம். இங்கேருந்து ஓடலாம்னு நினச்சேன். உன் கதையை முடிச்சிருவேன். கால் பண்ணிட்டேன். அம்மா பார்த்தீங்களா என்னோட திறமைய? அவனை போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துட்டேன். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்டா தங்கம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்ட். நான் என் பொண்ணை நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன். இனிமே குழந்தைய மேலே கை வைக்கணும்னு நினைப்ப. அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க சார்.